வீட்டில் மூன்றாம் படை வீடான பழனிமலை மற்றும் திருவாவினன்குடி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். வெல்கம் டு அபிஜீவா விளாக்ஸ். இது பழனிமலை விளாக். வழக்கம் போல தாங்க பழனிக்கும் ட்ரெயினில் தான் வந்தோம். பிகாஸ் கொச்சியிலேருந்து வந்தனால 1 ஹாரில் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். முருகர் கோவிலையே எல்லாரும் இன்ஃபினிட்டி டைம் விசிட் பண்ணியிருப்பாங்க பழனிமலையை. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸான கோவில். பழனிமலையில் அடிவாரத்தில் இருக்க கோவில் திருவாவினன்குடியும் பழனிமலை தண்டாயுத சுவாமி கோவிலும் சேர்ந்தது தான் மூன்றாம் படை வீடு. எல்லாரும் இங்கே வந்துட்டு தான் மலைக்கே போவாங்க. மலை முருகப்பெருமானுக்கு 6 கால பூஜைகள் நடக்கும். அதில் முக்கியமான அலங்காரம் ஆண்டி கோலமும் ராஜ அலங்காரமும் தான். நாங்கள் ராஜ அலங்காரத்தோட தான் பார்த்தோம். மலைக்கு ஃபோனை எடுத்துகிட்டு போக முடியல, பிகாஸ் ஃபோன் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோனை லாக்கரில் வச்சுட்டு தான் மேலே போனோம். பழனிமலையும் இங்கே இருக்க முருகப்பெருமானும் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்காங்க தெரியுமா? சிவபெருமான் பழம் நீனு முருகரை கூப்பிட்டதாலும் நவபாஷணத்தால் ஆன சிலைனாலும் தினமும் 6 முறை அபிஷேகம், 3 கோலம், காவடி பாரம்பரியம், பிரசாதம் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்குது. புனித தலமாகவும் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிஜீவா விளாக்ஸ். டு பி